வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து ஒரு பெருசா ஏற்பாடு பண்ற லெவல்ல இருந்தாங்க. ஆனா அது மக்கள் சந்திப்புங்கிறது 51 நிபந்தனைகளுடன் அது வந்து அதுக்கு போதுமான வசதிகள் கொடுக்காததுனால, அதனால அவங்க வந்து கேட்டது வந்து பெரிய மாநாடு மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் அதுக்கு அனுமதி வழங்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 5000 பேர் மட்டும் தான் பங்கேற்கணும் அப்படின்னு 51 நிபந்தனைகளுடன் சேர்த்து சொன்னதுனால, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் சந்திப்பை வந்து நிர்வாகிகள் சந்திப்பா தமிழக வெற்றி கழகம் மாத்திட்டாங்க. அதுல 4998 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள், நிர்வாகிகள் மட்டும். அவங்களுக்கு ப்ராப்பரான அனுமதி சீட்டு வழங்கிடுவாங்க. அனுமதி சீட்டு வழங்கினா மட்டும்தான் அந்த மீட்டிங்ல அலோவ் பண்ணுவாங்க. வேற யாருமே எக்ஸ்ட்ரா யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்கள் பாதுகாப்புல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் வசதி, தண்ணீர் வசதி, எமர்ஜென்சி ஏதாவது மெடிக்கல் வசதி எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இதுல வந்து மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து இதை கூட்டத்தை பார்க்கறதுக்காக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதை சுற்றி உள்ள மலைப்பகுதிகளில் எந்த மக்களும் ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் போலீசாக்காரர்கள் வந்து சுற்றி பாதுகாப்பு பணியில ஈடுபடுவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது நிர்வாகிகள் சந்திப்பு வந்து டிவிலையோ இல்லைன்னா தொலைக்காட்சியிலையோ டிவிலையோ போன் மூலமாகவோ நம்ம பார்த்துக்கலாம். ஆனா டைரக்டா போயிட்டு அங்க பாக்குற வசதி வந்து மக்களுக்கு கிடையாதுங்கிறத ரொம்பவும் கட்டாயமா வலியுறுத்தாங்க. ஏன்னா அங்க யாரும் போயிட்டு எந்த இடையூறுகளும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. ஏன்னா சின்ன விஷயம் நடந்தா கூட அதை வச்சுட்டு இவங்க வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கான தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஏதாவது மக்கள் சந்திப்பு கேட்டா கூட அதுக்கு 1 மாத காலம் இருக்கிறாங்க அதுக்கு அப்ரூவல் கொடுக்க. அதனாலதான் இப்ப வந்து மக்கள் சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பா தமிழக வெற்றி கழகம் மாற்றுறதுக்கான காரணம் கூட. இந்த கட்டத்துல தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட்டிங்ல பேச போறாரு. அவருடைய ஸ்பீச் வந்து எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு 12 முதல் 3 மணி வரை தான் இந்த அலோவ் பண்ணியிருக்காங்க ஸ்பீச்சுக்கு. இதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு, இந்த நிர்வாகிகள் சந்திப்பை அவர் நிறைய விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த விஷயம்லாம் அவர் பேச போறாரா, இல்ல தமிழ்நாடு நடக்கிற நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், நிறைய கொள்ளை பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, அந்த பிரச்சனைகளை பத்தி பேச போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம்.